ஸ்பெஷல் இருக்காங்க. வேற ஸ்பெஷல் எப்படி கேக்குறது சாப்பிடுவா? பைத்தியம் இவன் பேரு ஜெயின். ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க. ஆமா இந்த வயசுல அஜித் குமாரும் எனக்கு ஒரே நாள் ஆமா இன்னைக்கு பாட்டிக்கிட்ட சொல்லி அடிப்பேன் கில்லி. ஒரு பையன் 2 வயசு ஒரு பையன் ஒண்ணுக்கே 30 எரியுதுடி மாலா. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிறாங்க. ஒரு எலும்பை கூட விட மாட்டான் சார். பாருங்க என்ன சூப்பு தான். அவன் மட்டும் இல்லை, நானாக தான் பண்ணிட்டு இருந்தேன். 4 பேருக்கும் இருந்த கொலைப்பசிக்கு எலும்பையும் சேர்த்துன்னு இருப்போம். சரி இந்த வாட்டி விட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் எலும்பையும் சேர்த்து சாப்பிட்ருவோம். தாத்தா செம ஃபன் டைப்புங்க. நாங்கள் ஒரு வச்சு ஃபன் பண்ணோமோ இல்லையோ, அவர் எங்களை வச்சு நல்லா செஞ்சுட்டு போயிட்டாரு. எஸ்பெஷலி என்னத்தான் ஒரு யூடியூபரும் கூட மதிக்காமல் 4 பேரும் சேர்த்து வச்சு என்ன செஞ்சுட்டாங்க. சரி பார்த்துக்கலாம், எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஹோட்டலில் ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த தாத்தா இருந்தனால நல்லா டைமும் ஃபன்னாக போச்சு. ஏலா அஸ்வினி மண்டையா, இன்றைக்கி நம்ம பசங்களோட வந்ததுனால நாள் நல்லா ஃபன்னாக போச்சுங்க. இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். சிக்கனை வறுத்தாலும் அவிச்சாலும் பொரிச்சாலும் வயிற்றுக்குள்ளதான் தம்பி போகுது. தம்பி உங்க வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? 2 பிள்ளைகளை கூட்டிட்டு சுத்துவேன், 2 குண்டா பிரியாணி சாப்பிடுவேன். நாங்கள்லாம் ஃபோனே தொட மாட்டோம் தம்பி. ஃபோனை வச்சுட்டு இதே மாதிரி பசங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. 5 பரோட்டா 7னா 2 இன்னொரு ஒரு பரோட்டா 3 பரோட்டா. நீங்க 2 நான் 2 அவர் 1 1 2 2 4 நீங்க 2 இன்னொரு 2 1 7 உங்களுக்கு 2 9. பன்னீர் ஜூஸ் மட்டும் நீ 3 சாப்பிட்டியா? இது 3 கேட்டிருக்கியா? இன்னொன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் கடைக்கு தரமா 2 கடைக்கு சீனு ஆம்லெட் கடைக்கு மட்டும் 2 கடைக்கு ஒரு ஆம்லெட் போட்டுங்க. பன்னீர் ஜூஸ் மட்டும் இல்லையா? பன்னீர் ஜூஸ் வேணுங்களா? பன்னீர் ஜூஸ் பன்னீர் சோடா. அது ஒன்றும் இல்லைங்க, ஹோட்டலில் பன்னீர் இருக்கான்னு கேட்க சொல்லி மாட்டியோட பார்த்தா அந்த கழுதை. நான் பன்னீர் சோடா இருக்கான்னு கேட்டு எஸ்கேப் போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. சுடுதையால மத்தியான வேரில் இப்படி உட்காருதீங்க. சுடுது என்ன சூடாக இருக்குது, இதில் இப்படிலாம் உட்காருதியே மச்சான். நீயும் வாழை வந்து உட்காரல, நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகமும். வாங்க வந்து உட்காரிங்க. இல்லை வண்டியில் உட்கார சொன்னால் அவன் பக்கம் போகிறேன். கிசடிக்க போறியா? இது அஜய் பார்த்தல